Hello students, very happy to meet you once again. Today we are going to continue our fourth chapter, Principles of Inheritance and Variation, and very important concepts I'm going to teach you. I'm going to cover these concepts very slowly because these concepts are a little tough to understand. I will ensure that I will be very slow and even I'll explain in Tamil. Once again, I will repeat it over many times. I will repeat some important concepts so that you will have a clear understanding. And after completing this session, I would like to give a different task for you. Shall we go to the lesson now? So last class we were discussing about the types of sex determination. Today we are going to see sex determination in human beings. Human beings, you know how many sets of chromosomes we have. Genes determining sex in human beings are located on 2 sex chromosomes. So genes determining sex in humans is located on 2 sex chromosomes. And they are called as allosomes. So நமக்கு டோட்டலா நமக்கு 23 pairs இருக்கு. அதுல நம்ம குரோமோசோம்னு தனியா பிரிக்க போனோம்னா ரெண்டா இருக்கு, 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆட்டோசோம்ஸ், இன்னொன்னு அல்லோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ்னா நம்மளுடைய பாடியோட கேரக்டரை குறிக்கிறது. அதாவது சொமாட்டிக் செல்ஸ். உன்னோட டைஜஷன் எப்படி இருக்கணும், நீ எப்படி பிரீத் பண்ணும், இது நார்மல் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை டிட்டர்மின் பண்ற கேரக்டர்ஸ் தான் ஆட்டோசோம்ஸ். இது 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். அதாவது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி. நம்மளோட டைஜஷன், இப்ப ஃபீமேலோட டைஜஷன் சேம் as மேல் டைஜஷன். ஓகே, க்ரோயிங் ஹேர், கலர், இந்த மாதிரி 2 ஆட்டோசோம்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனானது. 2 மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி காமனான விஷயம். இதுல எது வேரியேஷன் காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் வேரியேஷன் காமிக்குது. அப்ப செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்க ஜீனோட கேரக்டர் தான் டிஃபரன்ஷியேட் ஆகுது. அப்போ இந்த 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அந்த லாஸ்ட் பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அல்லோசோம்ஸ் அப்படி சொல்றோம். So I think I am clear with this. I'll continue. In mammals, sex determination is associated with the chromosomal difference between 2 sexes. Typically, XX females and XY males. 23 pairs of human chromosomes include, so 23 pairல எத்தனை பேர் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா 22 pairs autosomes. ஓகே, அதாவது 22 pairs of autosomes நம்ம எழுதலாம். இல்லனா இந்த 22 pairs நம்ம அப்படியே டோட்டலாவே அப்படியே என்ன எழுதி autosome 1 pair of sex chromosomes. So one pair of sex chromosomes. இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அல்லோசோம்ஸ். So it is how you are going to write it, XX or XY. Females are homogamitic. ஏன் homogamitic அப்படின்னா 2 குரோமோசோமும் சேம் தான் X. இந்த ரெண்டுமே X தான், producing only one type of gamete. Okay, each containing 1 X chromosomes, while the males are heterogamitic. So either the sperm may have X chromosomes or the sperm may have Y chromosome. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேலுக்கு heterogamitic அப்படி சொல்றோம், ஃபீமேலுக்கு homogamitic அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Right. So producing 2 types of sperms with X and Y chromosome. An independently evolved XY system of sex chromosomes also exist in Drosophila. இதே மாதிரியான ஒரு sex determination தான் Drosophilaவும் இருக்கு. So அதே மாதிரியான chromosomes இருக்கு, அதே மாதிரியே எல்லாமே இருக்கு. அதனால நம்ம ஹியூமனுக்கும் சரி Drosophilaவுக்கும் சரி same type of sex determination. Okay, yes. Now இங்கே அதே தான் கொடுத்திருக்காங்க, but they have given as a sex determination in human beings. They have given now, let us see now, parent. Okay, parents ன்னு போட்டிருக்காங்க. So உங்களுக்கு தெரியும் இது மேல்னா heterogamitic. அப்பனா எத்தனை ஆட்டோசோம்ஸ் இருக்கும்னா 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், 2 என்ன இருக்கும் அல்லோசோம்ஸ் இருக்கு.
அப்போ 44 2 அப்பனா டோட்டலா 46. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்னு சொல்றாங்க. சோ ஹெட்டிரோகேமெட்டிக்னா ஒரு கேமெட்ல X குரோமோசோம்ஸ் இருக்கும், இன்னொரு கேமெட்ல Y குரோமோசோம் இருக்கும். ஓகே, இது நல்லா புரிஞ்சிச்சு. அப்ப இதுக்கு வரலாம். அப்ப ஃபீமேல் ஹோமோகேமெட்டிக் அப்படின்றாங்க. சோ how many autosomes will be there for ஃபீமேலுக்கும் அதே ஆட்டோசோம்ஸ் தான் இருக்கும். எத்தனை 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், 2 செக்ஸ் அல்லோசோம்ஸ் இருக்கும், செக்ஸ் குரோமோசோம்ஸ். சோ இந்த ரெண்டுமே வந்து சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோகேமெட்டிக், எக்ஸ் எக்ஸ் சொல்றோம். ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன வருது, நமக்கு மேல்ல இருந்து என்ன வருது, ரெண்டு பாசிபிலிட்டிஸ். அதாவது இத வந்து நம்ம வந்து இது வந்து ரெடியூஸ் ஆகுது, ரிடக்ஷன் டிவிஷன். அதாவது மியோசிஸ் போகும்போது அது என்ன ஆகும்னா அப்படியே வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன் என்னவா மாறுது, ஹாப்ளாய்டா மாறுது. அதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு மேலுக்கு. அது என்ன பாசிபிலிட்டி, அப்போ 44A நம்ம வந்து ஹாப்ளாய்டா ஆகும் அப்படின்னா அது எப்படின்னா பாசிபிலிட்டி வருது 22A வரும். ஒரு செட்ல வந்து எக்ஸ்ல வரலாம், இன்னொன்னு செட்ல ஒய்க்கு போகலாம். சோ ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க 22A plus X, 22A plus Y. இப்ப இங்க ஃபீமேல்ல ஓவால இந்த ரெண்டுமே எக்ஸ் தான். சோ 22A X and 22A plus X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்படி ப்ராஜனியோட ஆஸ்பிரிங்கோட பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா, சோ இப்போ கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா, சோ யூ வில் கெட் திஸ் ஒன் 44A plus XX na female, 44A plus XY na male. Similarly 44A plus XX na female, 44A plus XY na male. So இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த டயக்ராம் இந்த ஃபார்மேட்ல போட்டு வரையணும். Is it clear for you? So this is very very simple for you. Now we are going to see the Y chromosome and male development. அந்த இப்போ நீ நல்லா பாப்பீங்க, இங்க வந்து எக்ஸ் இருக்கிறது அது ஃபீமேல் இருக்கு, இங்க ஒய் இருந்தா அது மேல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மேலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் த மேல் presence of Y chromosome? அப்போ Y chromosomeல என்ன ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கு, அதுதான் இந்த பேராகிராஃப்ல we are going to see now. Okay, a Y chromosome and male development. So I want to give you a picture. First I will read for a while and then I'll give you a picture and then I'll explain. Current analysis of Y chromosome has revealed numerous genes. So Y chromosomeல நிறைய ஜீன் இருக்கு. ஓகேவா? நம்ம குரோமோசோம்ல நமக்கு தெரியும் நிறைய ஜீன் இருக்கு. அந்த நிறைய ஜீன் ஒரு கேரக்டரை நமக்கு வந்து வெளிப்படுத்தும். இது பேசிக், இது நமக்கு தெரியும். And the regions with potential genetic function. அப்போ ஜெனடிக் ஃபங்க்ஷன் அந்த Y குரோமோசோம்ல எந்த ஜீன் வந்து ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியல் ஜெனட்டிக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்தது இன்னொன்னு பாக்குறாங்க, some genes with or without homologous counterpart are seen on X. ஓகே, சோ சில அதாவது Y குரோமோசோம்ல இருக்கிற சில ஜீனு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. புரியுதா? அததான் நம்ம என்ன சொல்றோம்னா pseudo autosomal regions. I will show you this diagram. So you can see this one. Then we will go into the content of the textbook. So இப்ப நல்லா பாருங்க, இதுதான் வந்து Y chromosomes. Okay, இதுல this orange color, you can see this one, orange color. ஆரஞ்சா, என் கண்ணுக்கு ஆரஞ்சு பார்த்தா தெரியுது, ஆரஞ்சு கலர். சோ இந்த எண்டுல இருக்கிறது ஆரஞ்சு கலர். ஓகே, சோ 5%, இதுதான் 5%. ஓகே, சோ and this region is called as a pars அப்படின்னு நம்ம சொல்றோம். PAR அப்படின்னா பார்னா pseudo autosomal region. அதாவது இந்த ரீஜன் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா இது எங்க இருக்கு, Y குரோமோசோம்ல. இந்த ஜீன் எங்க இருக்கு, எக்ஸ் குரோமோல இருக்கிற ஜீன் மாதிரியே இங்க Y குரோமோசோம்லயே அந்த ஜீன் இருக்கு, கொஞ்சம் இடத்துல இருக்கு. அதாவது எந்த இடத்துல, இந்த டிப்ல மேலையும் கீழையும் இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த ரீஜனை வந்து though it has a gene of X, it is present on Y and we call it as a pseudo autosomal region. அங்க என்ன கொடுத்திருக்காங்க, that are similar with regions on X chromosomes which synapses and recombines during meiosis. So X குரோமோசோம்ல இருக்கிற மாதிரியே இருக்குது ஜீன், இங்க Y குரோமோசோம்ல இருக்கு. ஓகே, அது எத்தனை percentage, 5%. So you can see this one.
Okay. இப்போ நம்ம 95% க்கு வரலாம். 5% முடிஞ்சு போச்சு. 95% you can see this one, this entire line comprising 95%. Okay. Yes. So the remaining 95% of Y chromosome is referred as the non-combining region of Y. So this will not undergo synapsis. During meiosis, this will not undergo synapsis. Synapsis na அது join ஆகிறது. X chromosome ஓட join ஆகிறது. அந்த timeல இது join ஆகாது. Right? Yes. So this 95% of the area is called as a non-combining region. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. The remaining 95% of Y chromosome is referred as a non-combining region. Okay? Yes. Now you can see this one. இப்போ இந்த non-combining region of Y chromosome திருப்பியும் நம்ம further divide பண்ணி படிக்க போறோம். The non-combining region of Y chromosome is divided equally. இதை நம்ம ஈக்குவலா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து functional gene. அதாவது இந்த light blue color. அந்த ரீஜன்ல இருக்கிற functional gene வேலை செய்யக்கூடிய ஜீன்கள். ஓகேவா? functional gene. உண்மையான அந்த Y chromosomeக்கான கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடிய ஜீன்கள் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த ரீஜன்ல இருக்கு. அந்த ரீஜன் பேர் என்ன? யூக்ரோமாட்டின். இது பேரு ஃபங்க்ஷனல் ஜீன். இந்த ஜீன் இங்க இருக்கிற லொகேட் ஆன ஜீன் எல்லாமே ஃபங்க்ஷனல் ஜீன். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. யூக்ரோமேட்டிக் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஜீனும் இருக்கு. நான் ஃபங்க்ஷனல் ஜீன் அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்றோம்னா ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஃபைன். சோ இப்போ எங்க இந்த Y chromosome டிட்டர்மின் பண்ற ஜீன் எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா யூக்ரோமாட்டின் ரீஜன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அதாவது ஃபங்க்ஷனல் ஜீன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் ஜீன்ல தான் இங்க லொகேட் ஆயிருக்கு. அதாவது எந்த இடம்? அது ரொம்ப ரொம்ப குட்டியான ரீஜன் தான். அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா SRY, செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன். So once again I am telling you, இது முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். In human apps, சரி இது முடிச்சிடலாம். இதுதான் Y chromosome. இந்த Y chromosomeல 5%, அதாவது towards the end, anterior end and the posterior end comprises of PAR. அதாவது PAR னா pseudo autosomal region. அதுதான் வந்து synapsisல bind ஆகக்கூடிய region. And remaining 95% of the Y chromosome is referred as non-combining region of Y chromosome. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? NRY. The NRY is further divided into two. ஒன்னு வந்து functional, இன்னொன்னு non-functional. The functional region is called as a euchromatin. Non-functional region is called as a heterochromatin. இந்த functional ஜீன் எங்க இருக்கு? இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷனல் ஜீன் எங்க இருக்குன்னா யூக்ரோமாட்டின் ரீஜன்ல இருக்கு, மேல இருக்கு. அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்றோம்னா SRY. வாட் இஸ் SRY? செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன். அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். So all these things you know. So what is PAR? PAR is pseudo autosomal region. SRY is sex determining region of Y chromosome, and MSY is a male specific region of Y. Okay, right. So in human, absence of Y chromosomes inevitably leads to female development, and this SRY gene is absent in X chromosome. அப்ப இந்த XRY என்ன வந்து இம்பார்ட்டன்ட்? அந்த ஜீன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கேரக்டர் இருக்கு அந்த ஜீன் இருந்தா என்ன கேரக்டர் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜீன் X chromosomeல இல்ல. கரெக்டா? அப்போ Y குரோமோசோம்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த ஜீனோட கேரக்டர் என்ன, வெளிப்படுத்துற கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருக்காங்க. The gene product of SRY is a testis determining factor. So testis தான் மேலோட reproductive organ. So testis உருவாகக்கூடிய கேரக்டர் தான் இந்த ஜீன்குள்ள இருக்கு, இந்த ஜீன்ல இருக்கு. சோ இந்த ஜீன் இருந்தா மட்டும்தான் இந்த டெஸ்டஸ் உருவாகும். டெஸ்டஸ் வந்ததுன்னா அது மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுல இருந்தா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ மேல்னஸ். புரிஞ்சுச்சா? எஸ். சோ the gene product of SRY is a testis determining factor. இத கொடுத்திருக்காங்க. So this is very important. Which is a testis determining factor அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்கன்னா SRY. Is it clear? SRY. What is SRY? Sex determining region. எங்க இருக்கு? Y chromosome இருக்கு. அதனால அது நம்ம என்ன சொல்றோம்? Sex determining region Y.
chromosome அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, so what is TDF? TDF is the testis determining factor. So இந்த factor, இந்த SRY தான் வந்து important factor-ஆ இருக்கு testis உருவாகிறதுக்கு present in adult male testis. So நம்ம வந்து Y chromosome உடைய important aspect பார்த்தோம், அதோட important determining factor பார்த்திருக்கோம், அதோட structure and determining factor பார்த்தாச்சு. Is it clear for you? Let us now move on to the next topic, genic balance in Drosophila. How the gene is balanced or maintained in a steady state, and that mechanism we are going to see in the Drosophila, and it was first studied by C.B. Bridges. So genic balance mechanism of sex determination in Drosophila was first studied by C.B. Bridges. Very, very important. So what is his inference? We are going to see how this experiment was done and how it is crossed and how finally the inference is made. We are going to see in this session. In Drosophila, you know what is Drosophila? We have studied in last class. So Drosophila, the presence of Y chromosome is essential for the fertility of the male. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க Drosophila, whenever we are talking about the Drosophila, இது ரொம்ப ரொம்ப important. In the concept, Y chromosome is essential for the fertility of male sex, but does not determine the male sex. புரியலையா உங்களுக்கு? Y chromosome இருந்தா அது fertilityக்கு தான் யூஸ் ஆகும் தவிர அந்த Y chromosome உள்ள இருக்க ஜீனு எந்த மேல் கேரக்டரையும் வெளிப்படுத்தாது. Once again I would like to tell, Y chromosome is involved only in the fertilization or fertility of the male, but the Y chromosome is not having any gene which ensure the male character or which gives the male character. Is it clear? Maleness, ஆண்மத்தன்மை அந்த Y chromosome இருக்க ஜீனு வெளிப்படுத்தாது. அப்போ இங்க வெறும் Y chromosomes, it is essential for fertility. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹைலைட் பண்ண லைன்ஸ ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்க நடக்குதுன்னா in Drosophila. எல்லா ஸ்பீஷீஸ்லயும் கிடையாது, இது Drosophila, right? Right. இப்போ the gene for femaleness is located on the X chromosome. ஆனா ஃபீமேல்னஸ் வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் அதோட ஜீன் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா எக்ஸ் குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் தோஸ் ஃபார் மேல்னஸ் ஆர் லொகேட்டட் ஆன் த ஆட்டோசோம்ஸ். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது ஒன்னு ஃபீமேல், இன்னொன்னு மேல். நான் மேலோட ரெண்டு ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். ஒன்னு, Y chromosome is essential for fertility of the males, and the Y chromosome is not having any gene which determine the maleness. அப்போ அதோடைய மேல்னஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன் எங்க இருக்கு அப்படின்னா ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. நம்ம எத்தனை ஆட்டோசோம்ஸ் படிச்சிருக்கோம் தெரியல? ஆட்டோசோம்ஸ் இருக்கு, ஆலோசோம்ஸ் இருக்கு. அப்போ அது மேல்ன்ற கேரக்டர், அது கேரக்டர்லாம் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன் எந்த இடத்துல இருக்குன்னா ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. ஆனா எங்க இல்ல, எங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. Y குரோமோசோம்ல இருக்க வேண்டிய இடத்துல அது இல்ல, ஆனா எங்க இருக்கு? ஆட்டோசோம்ஸ்ல தான் இருக்கு. இது மேலுக்கு. இப்ப நான் ஃபீமேலுக்கு வரேன். ஃபீமேல்ல உங்களுக்கு செக்ஸ் டிட்டர்மினிங் இல்லனா அந்த ஃபீமேல்னஸ் அப்படின்ற கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடிய ஜீன் எங்க இருக்கு? எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. So have I made myself clear? So இதுதான் வந்து அவரோட அப்சர்வேஷன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? So two important things. So Y குரோமோசோம்ல வெறும் ஃபெர்டிலிட்டி மட்டும் தான் இருக்கு, அதுல எந்த ஒரு மேல்னஸ்கான கேரக்டர் கிடையாது, எந்த ஜீனும் கிடையாது. அப்ப எங்க இருக்கு? ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. ஆனா ஃபீமேலுக்கு எங்க இருக்கு? ஃபீமேல்னஸ் வெளிப்படுத்தக்கூடிய ஜீன் எங்க இருக்கு? எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. இந்த 4 லைனையும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் கிளியர் ஃபார் யூ? இத நீங்க ரொம்ப சின்சியரா கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும்.
இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு இண்டல்ஜ் வெரி வெரி சின்சியர்லி இன் திஸ் கிளாஸ், லைன் பை லைன், வித்தவுட் ஸ்கிப்பிங் எனிதிங். ஓகே, அப்படி உங்களுக்கு டீவியேஷன் ஆச்சுன்னா, இப்ப நான் போயிட்டு ஒரு சாப்பிட்டு வரேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா தயவு செய்து பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் கேட்டுட்டு அப்புறம் திருப்பியும் வாங்க. நீங்க கேட்டுட்டே கொஞ்சம் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புரியாது. So I am insisting, I am never insisted in this way, because இந்த டாபிக் அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட் டர்ன்ஸ், நிறைய நிறைய கான்செப்ட், நிறைய பேக்கேஜ்டா, அப்படி ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிறைய பேக்கேஜ்டா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது ஒன்னொன்னா நீங்க படிக்கும் போதுதான் அதோட அர்த்தம் புரியும். அதுக்குதான் இவ்வளவு சொல்றேன். ரைட், ஃபைன். When geneticist C.B. Bridges, working with Drosophila, crossed a triple 3N female with a normal male. Triploid female. ஓகே, அப்ப இது என்னது ட்ரிப்ளாய்டு அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரோசோஃபிலால நமக்கு வந்து நிறைய ப்ளாய்டி பண்ணலாம். ஏன்னா ப்ளாய்டி உருவாக்கவும் முடியும். அதுதான் வந்து ட்ரோசோஃபிலாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும், ஜெனடிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு ட்ரோசோஃபிலா எடுக்கிறோம்னா, ட்ரோசோஃபிலாவோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப ஷார்ட். அதனால நிறைய ஜெனரேஷன்ஸும் பார்க்கலாம், நிறைய விதமான கிராசிங் ஓவரும் பார்க்கலாம். அதனாலதான் இந்த ட்ரோசோஃபிலாவை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இவர் என்ன பண்ணாரு, ஸோ சிபி பிரிட்ஜஸ் எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாரு அப்படின்னா, இந்த செட் ஆஃப் காம்பினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு, அவரு ட்ரிப்ளாய்டு ஃபீமேல் வித் நார்மல் மேல கிராஸ் பண்ணாரு. Okay, we will see in this checkerboard, and then I think it will be clear for you. Okay, now what he observed many combination of autosomes and sex chromosomes in the offsprings. From his result, Bridges in 1921 suggested that sex in Drosophila is determined by the balance between the genes for femaleness located on the X chromosome and those for maleness located on the autosomes. இதோ நம்ம இதை பார்த்ததுதான் அவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவருக்கு இன்ஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லை, நம்ம இங்க பார்த்ததுதான் அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம மேலேயும் அதை படிச்சோம். ஓகேவா, இதை வந்து ஜென்ரலா நம்ம படிச்சோம், இதுதான் இருக்குன்னு. ஆனா இந்த இடத்துல இவர் இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால, இந்த ரிசல்ட் இவரு கொடுத்ததுனால நமக்கு இப்படி ஜென்ரலா நம்ம படிக்கிறோம்ன்ற இங்க நம்ம மேல படிச்சிருக்கோம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? சோ அவர் என்ன பண்ணாரு, என்ன கிராஸ் பண்ணாரு, ட்ரிப்ளாய்டு ஃபீமேலையும் நார்மல் மேலும் கிராஸ் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, அவர் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா, இட் இஸ் டிட்டர்மின்ட், அதாவது செக்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் in Drosophila is determined by the balance between the gene for ஃபீமேல்னஸ் ஓட ஜீன் எங்க லொகேட் ஆயிருக்கு, எக்ஸ் குரோமோசோம், அண்ட் தோஸ் ஃபார் மேல்னஸ் எங்க லொகேட்டட் ஆயிருக்கு, ஆட்டோசோம்ஸ் லொகேட் ஆயிருக்கு. அததான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஹென்ஸ் அவர் என்ன சொல்றாரு, இதனால the sex of an individual is determined by the ratio of its X chromosome. அப்போ செக்ஸ் வந்து, அதாவது Y குரோமோசோமோட கேரக்டர் ஆட்டோசோம்ல இருக்கும் போது, அப்ப நம்ம எதை வச்சு நம்ம செக்ஸை டிட்டர்மின் பண்ண முடியும், அப்ப எக்ஸ் குரோமோசோம் வச்சுதான் செக்ஸை டிட்டர்மின் பண்ண முடியும். அப்ப எக்ஸ் இருந்தா அது ஒண்ணு, எக்ஸ் இல்லைன்னா அது வேற மாதிரி, 2 எக்ஸ் இருந்ததுன்னா வேற மாதிரி, எக்ஸே இல்லைன்னா அது வேற மாதிரியான ஒரு ஸ்பீஷியஸ் உருவாக்கக்கூடிய, அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி பெர்முடேஷன் நம்ம பார்க்க போறோம். இஸ் கிளியர் ஃபார் யூ? ரைட். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபரன்ஸ் கிடைக்குது, இதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் கிடைக்குது, அதாவது எக்ஸ் குரோமோசோம் ரேஷியோ வச்சுதான், எக்ஸ் குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ் ரேஷியோ வச்சுதான் ட்ரோசோஃபிலால செக்ஸ் டிட்டர்மின் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுதான் அவரோட இன்ஃபரன்ஸ். ஹென்ஸ் the sex of an individual na என்னது, யார் இண்டிவிஜுவல் நம்ம கிடையாது, ட்ரோசோஃபிலா is determined by the ratio of its X chromosome to that of its autosome sets. சோ இங்க வந்து செட் எத்தனை செட்டு, ஆட்டோசோம்ஸ் செட்டு வந்து இங்க எத்தனைன்னா ட்ரிப்ளாய்டு அப்படின்னா 3A வரும், டிப்ளாய்டு அப்படின்னா 2A வரும், ஹாப்ளாய்டுனா A வரும், டெட்ராப்ளாய்டுனா 4A வரும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப எத்தனை விதமான, எத்தனை செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, இந்த 2 ரேஷியோ வந்தா ஒரு
ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இந்த ட்ரோசோஃபிலா வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது? வாட் இஸ் தட் செக்ஸ் இண்டெக்ஸ் மீன்ஸ்? இட் மீன்ஸ் the ratio of ஒண்ணுமே இல்லை, இங்க மேல அப்படி கொடுத்திருக்காங்க. the ratio of its X chromosome to that of the number of its autosome set அப்படி கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஃபார்முலால ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, so what is sex index? அது ஒரு ஃபார்முலா அவரே கொடுத்துட்டாரு. X chromosome தான் டிட்டர்மின் பண்ணது அது மேலா ஃபீமேலா. அதனால X chromosome அண்ட் வெளிப்படுத்துது அப்படின்னா எத்தனை ஆட்டோசோம்ஸ் இருக்கோ அது பிரகாரம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ரேஷியோ பண்ணனா அது நமக்கு வர நம்பரை வந்து நம்ம வந்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது மேலா ஃபீமேலா அப்படின்னு. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம அதே அங்க ட்ரிப்ளாய்டு ஃபீமேலு டிப்ளாய்டு மேலு அப்படி நார்மல் மேலுன்னு சொல்லிட்டு போட்டோம்ல, அதை இங்க போட்டிருக்காங்க. இப்போ அதோட இன்ஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். Change in this ratio leads to the changed sex. இந்த ரேஷியோல நமக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நமக்கு செக்ஸ்லயும் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செக்ஸ் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு வந்ததுன்னா அது ஃபீமேல். புரிஞ்சுச்சா? செக்ஸ் இண்டெக்ஸ் 0.5 அப்படின்னு வந்ததுன்னா அது மேல். செக்ஸ் இண்டெக்ஸ் 0.5க்கும் 1க்கும் நடுவுல இருந்ததுன்னா அது இன்டர்செக்ஸ். இதுவும் இல்ல அதுவும் இல்ல, ரெண்டுமே இருக்கிறதுனால இன்டர்செக்ஸ். யூ காட் இட்? எஸ். நவ் செக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தென் 0.5, அதாவது மேல் 0.5னா மேல் நம்ம சொன்னோம். அதை விட கம்மியா இருந்ததுன்னா அது மெட்டா மேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா சூப்பர் மேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி செக்ஸ் இண்டெக்ஸ் 1 and above, 1க்கு மேல 1 and above இல்ல 1 above 1 அப்படி இருந்ததுன்னா அது மெட்டா ஃபீமேல் இல்லைன்னா சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம கீழே இருந்தே நான் போறேன். நான் லெஸ் தென் 0.5 அப்படின்னா மெட்டா மேல் இல்லைன்னா சூப்பர் மேல். 0.5 எக்ஸாக்டா இருந்ததுன்னா அது நார்மல் மேல். 0.5 to 1 இருந்ததுன்னா அது இன்டர்செக்ஸ். 1 அப்படின்ற செக்ஸ் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அது நார்மல் ஃபீமேல். 1 and above இருந்ததுன்னா அது சூப்பர் ஃபீமேல் இல்ல மெட்டா ஃபீமேல். Have I made myself clear? இது நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி போயிட்டு அதை கேட்டு நான் என்ன சொன்னனோ அதை கேட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. Is it clear for you? Right. Now we are going to see this combination. இந்த combination இப்ப இங்க கொடுத்திருந்தாங்கல்ல, so he has crossed the triploid female with a normal male. அப்படிதான் இந்த இது வந்துச்சு, அதை தான் இங்க நம்ம போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரைட். So change in the ratio leads to change in sex. இப்பதான் நம்ம படிச்சோம். அந்த ரேஷியோ சேஞ்ச் ஆக செக்ஸும் மாறுபடுது. அதுதான் இவர் கண்டுபிடிச்சாரு. புரிஞ்சுச்சா? So ratio once again, ratio 1 இருந்தது ஃபீமேல், ரேஷியோ 0.5 இருந்ததுன்னா மேல், ரேஷியோ வந்து 0.5க்கும் 1க்கும் நடுவுல இருந்ததுன்னா இன்டர்செக்ஸ், ரேஷியோ 0.5க்கு கீழே இருந்ததுன்னா come on tell me மெட்டா மேல், ரேஷியோ வந்து 1க்கு மேல இருந்ததுன்னா மெட்டா ஃபீமேல் இல்லைன்னா சூப்பர் ஃபீமேல். Is it clear for you? Fine. So he has crossed between triploid female Drosophila. அதாவது ட்ரிப்ளாய்டுனா மூணு செட்டா இருக்கு. நமக்கெல்லாம் நம்மளோட செல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 2 sets டிப்ளாய்ட் கண்டிஷன் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ட்ரோசோஃபிலால செல்லார் ட்ரோசோஃபிலால 3 sets ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு, 3 sets ஆஃப் அந்த பேர் இருக்கு. சரியா? அப்போ கம்ப்ளீட் 3 sets ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி குரோமோசோம்ஸும் அதே மாதிரி 3 X குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ 3A plus XXX இது ஃபீமேல், இதுதான் ட்ரிப்ளாய்டு ஃபீமேல் நம்ம சொல்றோம். இந்த ஃப்ளையும் டிப்ளாய்டு மேல், அதாவது நார்மல் மேலுக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? 2A இருக்கும். அதாவது ஆஸ் யூஷுவல் 2A தான் நம்ம போடுறோம் டிப்ளாய்டு கண்டிஷன். அப்போ 2 sets ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு, 2 sets ஆஃப் ஆட்டோசோம்ஸ் அண்ட் எக்ஸும் ஒய்யும் இருக்கும். இதுல மேல்ல எப்படி இருக்கும்? இதை நம்ம கிராஸ்
cross பண்ண போறோம். இப்போ நம்ம cross பண்றோம். I am showing with the help of the cursor. You just see carefully. This is very important, students. Listen carefully. Hold your breath. Listen properly. View it. Understand. And then proceed. So triploid female, diploid male. இது parent. Parentக்கு என்ன chromosomes இருக்கும்னா 3 autosomal sets of chromosome, 3 X chromosome. Diploid conditionல 2 autosomes இருக்கும், 2 sets of autosomes. இங்க வந்து Xம் Yம் இருக்கு. இப்போ நம்ம இது எப்படி வந்து gameta, இது gameta போகணும்னா எந்த மாதிரி gameta போகலாம் அப்படின்னா எப்படி போகலாம்? 2A XX போகலாம், ஒரு A ஒரு X போகலாம். 2A னா ஒரு செட்டுக்கு ஒரு A போகுது, இன்னொரு செட்டுக்கு இன்னொரு A போகுது, ஒரு செட்டுக்கு X வருது, இன்னொரு செட்டுக்கு Y வருது. அப்ப A plus X, A plus Y. அப்போ இங்க வந்து என்னது? 2A plus X, A plus XX. So 4 possibilities இருக்கு. அதாவது 2A plus XX வரலாம், இல்ல A plus X இந்த possibility வரும், இல்லனா 2A plus X, A plus XX வரும். 4 possibilities is possible for this triploid female characters for gamete formation. அப்ப இந்த 4ஐயும் நம்ம இங்க போட்டுறோம். ஓகேவா? ஒன்னு என்னது? ஃபர்ஸ்ட் என்ன? 2A XX ஒன்னு போட்டாச்சு, A plus X ஒன்னு போட்டாச்சு, 2A plus X இங்க போட்டிருக்கோம், A plus XX இங்க போட்டிருக்கோம். ஓகே, சோ எல்லாம் இந்த நாளையும் லைனா இப்படி போட்டுறோம். அப்புறமா இந்த மேல் கேரக்டரையும் இங்க போட்டுறோம். A plus X இங்க, A plus Y. இப்போ நம்ம கிராஸ் பண்ணலாம். இதுவும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதுவும் வந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி வேரியபிள் அந்த கிராசிங் பண்றதுதான் இந்த டேபுலர் காலம். ஓகேவா? So இந்த டேபுலர் காலம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது என்னது அப்படின்னு. சரி, ஓகே, ஃபைன். Now let me start with this 2A plus XX, A plus X. அப்போ 2A இது ஒரு A அப்படின்னா எத்தனை A வருது? 3A. இங்க 2 X, இங்க ஒரு X, அப்போ 3 X. அப்ப இது என்ன கண்டிஷனு? ட்ரிப்ளாய்டு ஃபீமேல். எழுதுவோமா? ட்ரிப்ளாய்டு ஃபீமேல். ஃபைன். நெக்ஸ்ட் 2A plus X, இங்க வந்து A plus X. அப்ப எத்தனை A வருது? 3A வருது. இங்க ஒரு X இருக்கு, இங்க ஒரு X இருக்கு. அப்போ இது என்னது? இது XX. அப்போ ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ். இது ஏன் இன்டர்செக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ரெண்டு கேரக்டர்ஸும் இருக்கு. ஏன்னா இங்க வந்து Y கேரக்டர் இருந்தா நம்ம மேல் அப்படின்னு சொல்றோம். ஆனா Y கேரக்டர் எங்க இருக்கு? ஆட்டோசோம்ல தான் இருக்கு. அதனால இது வந்து இன்டர்செக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2AX plus A plus Y அப்படின்னா 3A plus XY. இது சூப்பர் மேல். We will calculate why it is called as super male. இதை வச்சு நம்ம இன்னொரு செக்ஸ் இண்டெக்ஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி நான் ஏன் சூப்பர் மேல் சொல்லிட்டு வருவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இதை போட்டோம்னா இது வந்து 2A plus XXX. இதுவும் என்னது? இது வந்து இது நீங்க கேட்கலாம், ஏன் இது டிப்ளாய்டு இல்ல? டிப்ளாய்டு கிடையாது, இது டிப்ளாய்டு தான். நார்மல் 2A தான் டிப்ளாய்டு கண்டிஷன், பட் இட் இஸ் ஹேவிங் 3X இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம்னா சூப்பர் ஃபீமேல். We will see அந்த செக்ஸ் இண்டெக்ஸ் வந்து அதுல எவ்வளவு ரேஷியோ வந்து எவ்வளவு நம்பர் மேல வருதுன்னு பார்க்க போறோம். இதை போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வந்துடும். அண்ட் இது வந்து டிப்ளாய்டு ஃபீமேல். ஓகே, அடுத்தது இந்த செட் 2A plus XX டிப்ளாய்டு ஃபீமேல், 2A plus XY டிப்ளாய்டு மேல். ஓகேவா? ரைட். இது அப்படியே வந்து இங்க நம்ம போட்டு பார்க்க போறோம். So now let me start with the first one. Okay, 3 autosomes, 3 X chromosomes. Okay, so what is the sex index formula? தோ இருக்கு இந்த triploid, 3 chromosomes, 3 autosomes. அப்போ 3/3 அப்படின்னா இது என்னவா வருதுன்னா 1 வருது. அப்போ 1 அப்படின்னா அது ஃபீமேல். ஏன் triploid ஃபீமேல்? 3A இருக்கிறதுனால triploid ஃபீமேல். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். இப்போ இதுக்கு வரலாம். 3AXX. இப்போ what is the sex index formula? Number of X chromosomes divided by how many number of sets of autosomes ன்னு சொல்றோம். இப்போ எத்தனை chromosomes இருக்கு? 2. divided by எத்தனை set of autosomes இருக்கு? 3. 2/3, 2/3. yes, 2/3. அப்போ 2/3 அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா நம்பர் வருதுன்னா 0.67. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 0.5ல இருந்து 1 வந்ததுன்னா அது இன்டர்செக்ஸ். சோ இந்த ரேஞ்ச் எங்க விழுது?
0.5 வந்து 1ல விழுது. அதனால அதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்செக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன பண்ணிடணும், ட்ரிப்ளாய்டு, இது 3 இருக்குனால ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ். இஸ் கிளியர் ஃபார் யூ? நெக்ஸ்ட் இது பாக்குறோம். இது பார்த்தனா உங்களுக்கு 3A XX இருக்கு. So how many chromosomes are there? 2 chromosomes, X chromosomes and 3 set of autosomes இருக்கு. அப்போ 3 chromosomes and 2 sets of autosomes. 3 chromosomes and 2 sets of autosomes though இருக்கு. 3 chromosomes and 2 sets of autosomes. 3 by 2 1.5. So 1.5 அப்படின்னா என்னது? 1.5 னா அது சூப்பர் ஃபீமேல். ஓகேவா? இப்போ நம்ம அங்க போகாம இங்கே சொல்லிடலாம். ரைட். 2A XX. What is X index? Number of X chromosome divided by number sets of autosomes. அப்போ 2 divided by 2. 2 divided by 2 என்னது? 1. அப்ப அது என்னது? ஃபீமேல். என்ன ஃபீமேல்? டிப்ளாய்டு ஃபீமேல். சிம்பிள். இப்போ இது பார்க்கலாம். XX இருக்கு, இங்க Y இருக்கு. இங்க வந்து என்னது, நம்ம X Y பத்தி நம்ம வந்து அது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷனே வரல இல்லையா? சோ X குரோமோசோம் மட்டும்தான் வெளிப்படுத்துது. ரைட். சோ வாட் இஸ் தட் நம்பர்? Sex index formula. Sex index is equal to 2 X chromosome 2 divided by 3. அப்ப 2 divided by 3 என்னது? 2 divided by 3 அது என்னது? 0.67. அப்ப என்ன வரும்? இன்டர்செக்ஸ். என்ன இன்டர்செக்ஸ்? இது எத்தனை ப்ளாய்டு இருக்கு? ட்ரிப்ளாய்டு. அப்ப ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ். இப்போ இது 3A XY. அப்போ ஒரே ஒரு X தான் இருக்கு. 1 divided by 3 என்ன வரும்? What is 1 divided by 3? 0.33. அப்போ இது 0.5 ஓட கம்மி. அப்போ இது என்னது? இது சூப்பர் மேல். அதான் இங்க எழுதிருப்போம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இது 2A XXY. So how many X are there? 2. How many autosome sets are there? 2. 2 by 2? 1. 1 ன்னா என்னது? ஃபீமேல். இது என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு. அதனால இதை போட்டுறோம். ஓகே? ரைட். அண்ட் இது 2A plus XY. இங்க என்ன வருது? 1 divided by 2. 1 divided by 2 is 0.5. அதனால நம்ம என்ன இது போடுறோம்? மேல் போடுறோம். இது என்ன செட் ஆஃப் கண்டிஷன்? டிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ டிப்ளாய்டு மேல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியர். ஓகே? ஸோ இதுதான் இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டா ஃபீமேல் சூப்பர் ஃபீமேல் அப்படின்னா என்ன வரணும்? என்ன வரும்? 1.5. அதாவது 1க்கு மேல இருந்ததுன்னா அது 1.5 இருந்ததுன்னா அது மெட்டா ஃபீமேல் இல்லைன்னா சூப்பர் ஃபீமேல் சொல்லலாம். நெக்ஸ்ட் நார்மல் ஃபீமேல்ல 4 கண்டிஷன் இருக்கு. ஹாப்ளாய்டு கண்டிஷன், டிப்ளாய்டு கண்டிஷன், டிப்ளாய்டு கண்டிஷன், டெட்ராப்ளாய்டு. இது வந்து அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ டெட்ராப்ளாய்டுல 4/5 1 இருந்ததுன்னா அது ஃபீமேல். ட்ரிப்ளாய்டுல 3/3 இருந்ததுன்னா 1 இருந்ததுன்னா அது ஃபீமேல். டிப்ளாய்டுல 1 வரும். 2/2 1 இருந்ததுன்னா அது ஃபீமேல். ஹாப்ளாய்டுல 1/1 இருந்ததுன்னா அது ஃபீமேல். ஸோ இது வந்து டெட்ராப்ளாய்டு ஃபீமேல், இது வந்து ட்ரிப்ளாய்டு ஃபீமேல், இது டிப்ளாய்டு ஃபீமேல், இது ஹாப்ளாய்டு ஃபீமேல். சிம்பிள். அதே மாதிரி இன்டர்செக்ஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்செக்ஸ்க்கு எப்படி வரணும்? 2, 3. 2/3 அப்படின்னா 0.7. அதாவது 0.5 to 1 இருக்கிற நம்பர் தான் வந்து இந்த நம்பர். இந்த நம்பர் வரும்போது அது இன்டர்செக்ஸ். நெக்ஸ்ட் நார்மல் மேல். மேலுக்கு என்ன வரும்? 1/2. 1/2னா 0.50. ஓகே? So this is the condition. And next அதுக்கும் கம்மியா 0.5க்கு கம்மியா இருக்கும் போது அது மெட்டா மேல் ஆர் சூப்பர் மேல் 1, 3. Is it clear for you? So இந்த மாதிரி கண்டிஷன் தான் இது. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இது இந்த போர்ட்ல இருக்கிறது தான் இங்க செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா போட்டு உங்களுக்கு டிட்டர்மின் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. Is it clear for you? Fine. Because this is the very important. இது நல்லா புரிஞ்சா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிட்டுனா ஈஸி ஆயிடும். இல்லைன்னா கஷ்டம். அதுக்குதான் நான் இவ்வளோ ஸ்லோவா இவ்வளோ இதுவா போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. when the X is to A, அதாவது number of X chromosomes divided by number of sets of autosomes ratio is 1 and is normal female. அது நான் முன்னமே சொன்னதுதான். or the greater than 1 the organism is female. When this ratio is 0.5 is in a normal male or less than 0.5 the organism is a மேல். அதாவது நார்மல் மேல் மேல்னு கொடுத்திருக்காங்க. ஃபைன். At 0.67 the organism is intersex. Meta males is 0.33 and meta females is 1.5.
50 are usually very weak and sterile. Super male, super females இல்ல meta male, meta females அப்படி சொல்றோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து ஸ்டெரைலா ஃபீமேல் தான் ஆனா அது வந்து ரொம்ப வீக்காவும் ஸ்டெரைலா அந்த அளவுக்கு கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு அது இருக்கும் ஆனா அது மேல் அப்படின்றோம் அதுதான் வந்து மெட்டா மேல்ஸ் அண்ட் சூப்பர் மேல் இல்லைன்னா மெட்டா ஃபீமேல்ஸ் இல்லைன்னா சூப்பர் ஃபீமேல்ஸ். Okay, so I think is this clear for you. Now we are going to switch on to the switch on அப்படின்னு வந்து switch onனா நம்ம switch on பண்றோம் அது மாதிரி இங்க வந்து நமக்கு ஒரு ஜீன்ல switch on gene அப்படி இருக்கு அது என்னது switch on gene அது பார்க்கலாம். A sex switch gene in Drosophila directs a female development. ஓகேவா ஒரு ஜீன் இருக்கு அது எங்க இருக்கு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு அந்த ஜீன் சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா அது அது சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அது மேல். சூப்பரா இருக்குல்ல அதான் இங்க கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஜீன் தான் வந்து அந்த எக்ஸ் குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்கான் ட்ரோசோஃபிலால நமக்கெல்லாம் கிடையாது ரைட். A sex switch gene in Drosophila directs a female development. This gene sex lethal அந்த ஜீனை தான் நம்ம என்ன சொல்றோம் செக்ஸ் lethal அப்படின்றோம். அது எங்க இருக்கு அந்த ஜீன் எங்க இருக்கு லொகேட்டட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம் ஹேஸ் 2 states of activity. அது ஆனா இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி டெவலப் ஃபீமேலா டெவலப் ஆகுது அது ஆஃபா இருந்ததுன்னா அது மேல் டெவலப். இது நீங்க லேக் ஆப்ரான் அப்படின்ற கான்செப்ட் நீங்க switch on genes located on the X chromosomes and autosomes regulate this sex switch gene. However, the Y chromosomes of Drosophila is required for male fertility. அதை ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் ஞாபகம் இருக்குங்களா Y chromosome எதுக்கு மேல் ஃபெர்டிலிட்டிக்கு மட்டும்தான் பட் அந்த மேல்னஸ் என்ற கேரக்டர் Y குரோமோசோம்ல இல்ல எங்க ட்ரோசோஃபிலால எங்க இருக்கு ஆட்டோசோம்ஸ்ல தான் இருக்கு ஓகேவா ரைட். ஆனா ஃபீமேல்னஸ் அவரோட கேரக்டர் எங்க இருக்கு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு ரைட். அப்போ அந்த எக்ஸ் குரோமோசோம்ல முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஜீன். இந்த ஜீன் வந்து சுவிட்ச் ஆன் அப்படின்னு ஆச்சுன்னா அது ஃபீமேல்னஸ் அது வெளிப்படுது ஃபீமேலா டெவலப் ஆயிடும். அந்த ஜீன் வந்து சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருந்ததுன்னா அப்போ என்னவா டெவலப் ஆயிடும் மேலா டெவலப் ஆயிடும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ எக்ஸ் குரோமோசோம் யார் கண்டுபிடிச்சா எக்ஸ் குரோமோசோம் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹென்கின் 1891 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Y chromosome was discovered by Stevens 1902 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். ஸோ இது இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் I think today's class, this much portion is enough for you. I believe that you have a clear idea of what today concept is all about. It's all about the sex determination on human visa, and we also saw the Y chromosome and male development. We also saw how the sex is determined in Drosophila and what is sex index and what is the experiment performed by C.B. Bridges and what is the inference derived and how the inference is interpreted. We have seen in this session, and this session is enough for today's class. I hope that it is clear for you. You have any doubt, please put the queries to me. I am going to give you a different task today. Wait and watch.